லாஸ்ட் பார்ட்ல நம்மளோட ஹீரோயின் ஃபேஸ் முழுக்க வந்து ஃபேஷியல் கிரீமா பூசிட்டு வந்து நிக்கிறாளா. இதை பார்த்துட்டு நம்மளோட இளவரசனும் ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்கான். பக்கத்துல நின்றுட்டு இருக்க ரெண்டாவது ஒய்ஃபோ, இங்க பாருங்கக்கா, என்ன பாக்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா சொல்லிடுங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைங்களையும் இளவரசரையும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இளவரசனும் இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் பண்ண போற அப்படின்னு சொல்லி கோமா கேட்டுட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினோ, நான் என்ன தப்பு பண்ணேன், இதோ உங்களோட ரெண்டாவது ஒய்ஃப் எனக்காக ரொம்ப அக்கறையா ஒரு ஃபேஷியல் கிரீம் வந்து தயார் பண்ணி கொடுத்தாங்க, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே முகம் முழுக்க வந்து இந்த மாதிரி பூசிட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவளும் மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டே, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய முகம் ரொம்ப கேவலமாக மாறப்போகுது, இந்த அரண்மனையை விட்டே உன்னை துரத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டே, இதனால என்ன இன்னும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்து பூசிக்கோங்கக்கா, நான் உங்களுக்காக மறுபடியும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ அந்த குட்டி பையனும் என்னுடைய ரெண்டாவது அம்மா வந்து எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாங்க, ஆனால் என்னை பெற்றவங்களும் வந்து ரொம்ப மோசமானவங்க, அவங்கள எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட இளவரசனுக்கும் கோவம் வந்துடுது. வாய மூடு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, உன்னுடைய கவலையை எல்லா இடத்துலையும் நீ ஷேர் பண்ணிக்கிற, அது மட்டும் இல்லாம குழந்தைங்க கிட்ட எப்பவுமே பொறுமையா நடந்துக்கிட்டது இல்லை, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஹீரோயினும் சரி நான் இன்னைக்கு ரொம்ப பொறுமையா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனை பார்த்துட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த அம்மா வேணுமா, அப்படி இல்லை அப்படின்னா கிராமத்துக்காரியான இந்த உங்களோட ரெண்டாவது அம்மா வேணுமா, இன்னைக்கு நீங்களே ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல, நம்மளோட இளவரசனும் என்ன பேசுற, இவங்க ரெண்டு பேரும் உன்னுடைய சொந்த ரத்தம், அப்படி இருக்கும் போது ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அந்த பசங்களோ எங்களுடைய அம்மாவே எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, அதனால எங்களுடைய ரெண்டாவது அம்மா தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சுக்கிறாங்களா. அவளோ மனசுக்குள்ளேயே இந்த அசிங்கமானவளுக்கு என்னதான் ஆச்சு, ஏதாவது தப்பான மெடிசன் எடுத்துக்கிட்டாலா, அவளுடைய சொந்த ரத்தம், இவங்க ரெண்டு பேத்தையும் வேணான்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சுக்கா உங்களுடைய பசங்களையும் நீங்க வேணான்றீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பசங்க கூட வந்து நான் பேசவே கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயினோ இளவரசனை பார்த்துட்டு, பாத்தீங்கல்ல நீங்க வந்து நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்படிப்பட்ட அம்மா பையனோட உறவை நான் பிரிக்கிறதுக்கு ஆசைப்படலை, இனிமேல் எந்த காரணம் கொண்டு நீங்க என்ன அம்மான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாளா. நம்மளோட இளவரசனோ என்ன சொல்ற நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எதையுமே கண்டுக்காம போயிடுறா. ரெண்டாவது இருக்கக்கூடியவளோ, அக்கா கொஞ்சம் நில்லுங்க, கல்யாணத்தப்ப நீங்க ஓவரா வந்து சீன் போட்டீங்க இல்லையா, அதனால அரசர் வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மள வந்து அரண்மனைக்கு வர சொல்லி இருக்காரு, பயப்படாதீங்க அந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்ப இளவரசனோ பக்கத்துல நின்றுட்டு இருக்க ஹெல்ப்புக்கு நிப்பாளா அந்த பொண்ணுகிட்ட, அரசரை பார்க்கறதுக்காக போயாகணும், உடனே அவளை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு கர்ச்சிப்பை கொடுத்துட்டு, இதெல்லாம் அவங்களுடைய முகத்தை வந்து கவர் பண்ணிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்ல, இளவரசனை பார்க்குறானா, வேற ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து அரசரோட அரண்மனைக்குள்ள வந்து நுழைய போறோம், இந்த மாதிரி முகத்தோட அவங்க வர வேண்டாம், இந்த மாதிரி போனோம்னு வச்சுக்கோங்களேன், மேபி அரசர் வந்து கோபப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்ல, நாம அவங்களை எவ்வளோ கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றது நமக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இளவரசனும் எதுவும் பேசாம இந்த துணியை வச்சு அவளுடைய முகத்தை கவர் பண்ணிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறானா. நம்மளோட ஹீரோயினும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்றதுக்கு எந்த பொண்ணுமே விருப்பப்பட மாட்டா, கண்டிப்பா வந்து டிவோர்ஸ் கேட்டே ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பக்கத்துல ஹெல்ப்புக்காக இருக்கக்கூடிய பொண்ணும், நீங்க வந்து ஜென்ரலா ரொம்ப அளவுக்கு அதிகமா காதலிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்ப பழைய விஷயங்களை நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த பாடிக்கு சொந்தமான பொண்ணும் சாகிறதுக்கு முன்னாடி நான் ஜென்ரலோட ஒய்ஃப் கிடையாது, இப்ப நான் ஒரு சாதாரண பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள விழுந்து இறந்துருப்பாள். ஒரு விஷயம் நல்லா புரியுது, ஆக்சுவலா வந்து இறந்த அவளுக்குமே வந்து இவரோட காதல் வந்து தேவைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த வேலைக்கார பொண்ணு அழுதுட்டு இருக்காளா, என்னாச்சு எதுக்காக அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த அரண்மனையில எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம், ஆனா அந்த செகண்ட் லேடி வந்ததுக்கு பிறகு எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதில் அவன் மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய மனுஷங்களோட மைண்டு தான் அந்த மாதிரி இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கு பிறகு செகண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேர்த்து மேலேயுமே வந்து தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ தன்னுடைய முகத்தை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காளா. அந்த பொண்ணு, எதுக்காக நீங்கள் வந்து இன்னமும் முகத்தை வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு இப்போதைக்கு வந்து என் முகத்தில் இருக்கக்கூடிய தலைமை மறைஞ்ச விஷயம் இவங்களுக்கு தெரிய வேண்டாம், செகண்ட் லேடி மறுபடியும் அந்த ஆயில்மெண்ட்டை எனக்காக கொண்டு வந்து கொடுப்பா, அதையும் நீ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் இளவரசனோட மொத்த குடும்பமும் டேபிள்ல சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவோ, டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, உன்னோட அந்த அசிங்கமான பொண்டாட்டிக்காக சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒய்ஃபோ வந்துட்டு, அம்மா நீங்க வந்து கோவப்படாதீங்க என்னுடைய அக்கா மேல, இதோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்காளா. நம்மளுடைய ஹீரோயினும் அந்த இடத்துக்கு முகத்தெல்லாம் வந்து கவர் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக வந்து உட்காரு. மாமியாரோ, அம்மா வந்தது லேட்டு, நேரா வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்க, உனக்கு எங்களுடைய ரூல்ஸ் தெரியாதா என்ன, உடனே வந்து இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினும், இதுக்காக இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் வந்து செகண்ட் ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவளை பரிமாற சொல்லி நீங்கள் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அங்கே இருக்கக்கூடியதை எடுத்து சாப்பிட்றதுக்காக போகிறாளா. ஆனால் மாமியாரோ அவள் கையிலேயே அடிச்சுட்டு, எங்கே பாரு சொன்னது கேட்கல, அதோ அந்த ஒயிட் கலரில் இருக்கல அந்த டிஷ் எடுத்து எனக்கு வந்து பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
நம்மளோட ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே நான் சாப்பிட்றதுக்காக போறேன், ஆனா இந்த லேடி என்ன சாப்பிட விடாம இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, இது எல்லாமே இவர் பார்த்தும் பேசாம இருக்காரு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு எந்திரிச்சு நின்றுட்டு நான் இன்னைக்கு சாப்பிட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷை தூக்கி போட்டு கீழே உடச்சிடுறேன். எனக்கு கோவம் வந்துருது, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்காக உட்காந்தேன். ஆனா உங்களுடைய அம்மா வந்து என்னுடைய கையிலேயே அடிச்சிட்டாங்க, என்ன சாப்பிட விடல, அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல இல்லையா, நீங்க போருக்காக போயிருந்தீங்க, அப்போ இந்த மேன்ஷன்ல சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப பஞ்சமாயிடுச்சு, எங்கேயுமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அரிசி கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி டைத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பேக்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அரிசியை மாத்தி கொண்டுட்டு வந்தேன். உங்களுடைய அம்மாவையும் குழந்தைகளையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டேன். ஆனா உங்களுடைய அம்மா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சத்தையும் வந்து நாய்க்கு போட்டாங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் இங்க பாரு, உன்னுடைய வேதனை எனக்கு என்னன்னு புரியுது, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. சரி அப்படின்னா அது எல்லாத்துக்குமே எனக்கு என்ன காம்பன்சேட் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவனும் எதுவும் பேசாம நின்றுட்டு இருக்கானா. அதுக்குள்ளேயும் ஒருத்தன் வந்து வண்டி ரெடியா இருக்கு, நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி அரண்மனைக்கு வந்துடுறாங்களா. இப்ப அரசர் முன்னாடி மொத்த குடும்பமும் வந்து மண்டியிட்டு மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பரவாயில்ல, என்னுடைய பையன் வந்து குடும்பத்தை எப்படி மேனேஜ் பண்றான் பாத்தியா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை பார்த்துட்டு இதே மாதிரி நீயும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவரோ சரிதான் இளவரசி, ஆனா உங்களுடைய சின்ன பையன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் அமைதியா இருக்காரா. இப்ப ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒய்ஃபோ இளவரசர் அரசரோட ரொம்ப ஃபேவரட்டானவர், அது மட்டும் இல்லாமல் அவருக்கான மனைவியை கடவுளையே வந்து அனுப்பிச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்ல அவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம இளவரசனை பார்த்துட்டு என்னாச்சு கல்யாணத்தப்ப உன்னுடைய பொண்டாட்டி வந்து ரொம்பவுமே சீன் போட்டுட்டு இருந்தாலுமே நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னம்மா நீ வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில் நின்றுட்டு இருக்க சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ வந்து மண்டியிட்டு அரசே என்ன சொல்றீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. நான் உங்ககிட்ட வந்து சரணடைகிறேன், ஏதோ வந்து குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல அவரோ என்னது குழப்பம் நடந்துச்சா அப்படின்னு கோவப்பட்டு இருக்காரா. இளவரசனோ அரசை என்ன மன்னிச்சிருங்க, நடந்த எல்லா தப்புக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்மளோட ஹீரோயினோ மனசுக்குள்ளேயே எவ்வளவு திமிரு பறவை செஞ்சது எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டு என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் அரசரோ உன்னோட இந்த முட்டாள் பொண்டாட்டிக்காக நீ வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கியா என்ன, நீ இந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுனால தான் அவன் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓவரா வந்து சீன் கிரியேட் பண்ணிருக்கா சரிதானே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. சரி நீ உன்னுடைய ஒய்ஃப் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க, குழந்தைங்க கிட்ட கேட்போம் அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க இல்லையா அப்படின்னு சொல்ல. இப்போ அங்க இருக்கக்கூடிய பையனை பார்த்துட்டு ஏன்பா என்ன நடந்துச்சு அன்னைக்கு கல்யாணத்தப்ப அப்படின்னு சொல்லி கேட்க அந்த குட்டி சாத்தானோ என்னுடைய அம்மா வந்து கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி அந்த ஹால்குள்ளே வந்து பாட்டியை வந்து கண்டபடி வந்து திட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது அம்மாவையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டபடி அடிச்சு விட்டுட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினோ அடப்பாவீங்களா பெத்த அம்மா மேலே எப்படிலாம் வந்து பழிய போட்டுட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அரசருக்கும் பயங்கரமா கோவம் வந்துருது. இங்க பாரு, இந்த பொண்ணை வந்து உங்களுடைய மேன்ஷனுக்கு அமுச்சு விட்டதே நான் தான், அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் என்னுடைய விருப்பப்படி நடந்தது, அதை எதிர்க்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினோ அரசி தயவு செஞ்சு வந்து நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, இந்த உலகம் உங்க பையனை பார்த்து சிரிக்க கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் அன்னைக்கு நான் அந்த மாதிரி எல்லாம் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரோ என்னது இந்த உலகம் என் பையனை பார்த்து சிரிக்க போகுதா, அவன் இந்த நாட்டோட இளவரசன் மூத்த பையன் கூட என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரா. அவளோ உங்களுடைய பையன் கொஞ்சம் கூட அன்பே இல்லாதவர், அது மட்டும் இல்லாம அதிக மனப்பான்மை கொண்டவர், எந்த முடிவையும் அவருக்கு ஒழுங்கா எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அரசர் பார்த்துட்டு இருக்காரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மேன்ஷனோட மிஸ்ட்ரஸ் நானுன்னு சொன்னீங்க, ஆனா அங்க இருக்கக்கூடியவங்களை என்ன ஒரு அடிமை மாதிரி நான் நடத்திட்டு இருந்தாங்க, அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு டீ சர்வ் பண்றதுக்கும் சாப்பாடு பரிமாறதுக்கும் மட்டும்தான் நான் அங்க இருந்தேன். போர் நடந்துட்டு இருந்தப்போ ஜென்ரல் மேன்சன்ல இருக்கக்கூடிய வேலைக்காரங்க எல்லாத்தையுமே வந்து வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நான் பாத்துக்கிட்டேன். என்னுடைய லூ ஃபேமிலி அந்த டயத்துல வந்து ஜென்ரல் மேன்ஷனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இருந்தும் அங்க இருக்கக்கூடிய யாருமே என்கிட்ட நியாயமாவே நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவளுடைய பையனும் பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்களை சீக்கிரமாவே வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அரசருக்கு கோவம் வந்துருது, வாய மூடு, எப்படி வந்து மரியாதையா பேசணுன்றது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒய்ஃபை பார்த்துட்டு இங்கே பாரு, உன்னை வந்து என்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது லாஸ்ட்டாக இருந்த உங்கள் அப்பாவோட ஆசை, அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதுக்காக மொதல் ஒய்ஃபை வந்து நீ கொலை பண்ணிட்டு அவளுடைய இடத்துல வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவளோ ஐயோ அரசி நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பாவோட எண்ணமும் என்னுடைய எண்ணமும் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இளவரசனை பார்த்துட்டு இங்கே பாரு, உன்னுடைய ரெண்டு ஒய்ஃபில் ஒருத்தி வந்து ஜென்ரல் ஷூவோட பொண்ணு, அவர் தான் வந்து லியாங்கோட கேப்டன், இன்னொருத்தி அவளுடைய இளமை காலம் முழுக்க
காலமும் வந்து உன்னோட வந்து ஸ்பெண்ட் பண்ணவ. இந்த 2 பேத்துல வந்து யாருமே வந்து உயர்வு தாழ்வு கிடையாது. உன்னுடைய மனைவி மட்டும்தான் உன் கூட வந்து கடைசி காலம் வரைக்கும் வந்து ஒன்னா இருக்கக்கூடியவங்க. அதனால வந்து இந்த மாதிரி அவளை தவிக்க விட்டது உன்னுடைய மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு அப்பா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, தப்பு எல்லாமே என்னுடைய பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவரும் வந்து உங்க 2 பேத்துக்கு இதுக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒய்ஃபை பார்த்துட்டு இங்கே பாரு, இங்கே மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் 300 தடவை காப்பி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரா. தான் பையனை பார்த்துட்டு உனக்கு 3 மாதத்துக்கு ஒரு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. இப்போ ஒருத்தர் வேகமாக ஓடி வரான். 7th பிரின்ஸுக்கு திடீர்னு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நீங்கள் உடனே வந்தாகணும் அப்படின்னு சொல்ல அரசரும் ரொம்பவுமே வந்து பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காரு. இப்போ நம்ம இளவரசனோட மொத்த குடும்பமும் அவர் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்களா. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.